ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ரம்யாவின் உலகம். இன்றைக்கு ரம்யாவின் உலகம் சேனலில் கேஸ்ட் அயர்ன் வாங்கியிருந்தேன். அதை எப்படி சீசன் பண்ணி நம்ம ஒரு சமைக்கிறதுக்கு முன்னே அதை எப்படி ரெடி பண்ணுறோம் அந்த பாத்திரத்தை அப்படின்றத தான் பார்க்க போகிறோம். அதுவும் இல்லாமல் சமைச்சு முடித்ததுக்கப்புறம் அந்த பாத்திரத்தை நம்ம எப்படி திரும்ப அதே மாதிரி சீசன் பண்ணி ஸ்டோர் பண்ணணும் அப்படின்றதும் இந்த வீடியோவில் இருக்குது. டீட்டெயிலாக கொடுத்துருக்கேன், தெரியாதவங்க பார்த்துக்கோங்க. ஏன்னா நான் நிறைய வருடங்களாக அதாவது இரும்பு பாத்திரம் பயன்படுத்திட்டு தான் இருக்கேன். ஆனால் கேஸ்ட் அயர்ன் இதுதான் ஃபஸ்ட் டைம் நான் வாங்கியிருக்கிறேன். நான் வாங்கி யூஸ் பண்ண போகிறேன். இதை எப்படி சீசன் பண்ணணும்னு சொல்லிவிட்டு அவங்க டீட்டெயில் கொடுத்துருக்காங்க. நான் அதை பார்க்கல, நானும் வீடியோ பார்த்து தான் நான் செய்ய ஆரம்பித்தேன். இங்கே பாருங்கள், நம்ம வாங்கினதுமே எல்லா பாத்திரங்களையும் ஃபஸ்ட்டு அவங்க ஒரு சீசனிங் பண்ணியிருப்பாங்க. ப்ரீ சீசன் பண்ணி தான் கொடுப்பாங்க. அந்த ப்ரீ சீசன் பண்ணப்பட்ட அந்த பாத்திரங்களில் அந்த எண்ணெய் பசையோடு தான் இருக்கும். அதை நம்ம நல்லா ஜெல் போட்டு ஒரு 2-3 தடவை நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கணும். பிசுபிசுப்பு தன்மை இருக்கிறத பொறுத்து. இப்போ லைட்டாக தான் இருக்குதுன்னா நீங்கள் ஒரு தடவை ஜெல் போட்டு வாஷ் பண்ணிக்கிட்டால் போதும். முடிஞ்ச வரைக்கும் சோப்பு அல்லது ஜெல் யூஸ் பண்ணிக்கோங்க. சபினா பவுடர் அப்படிலாம் போடாதீங்க. அது போட்டிங்கன்னா இது ஒரு மாதிரி பரபரன்னு இருக்கும், அங்கே போய் திட்டாக பிடிச்சிட்ருக்கும். நல்லா வாஷ் பண்ணி எடுத்ததுக்கப்புறம் நான் ஒரு 2 தடவை தான் வாஷ் பண்ணேன். அதில் எனக்கு பிசுபிசுப்பு தன்மை போயிடுச்சு. நல்லா தொடச்சி எடுத்துருங்க, ஈரம் இருக்கக்கூடாது. நல்லா டவல் வச்சு தொடச்சி எடுத்ததுக்கப்புறம் அடுப்பில் வச்சுட்டு நல்லா ஒரு கை நிறைய நான் வெங்காயம் போட்டிருக்கிறேன். 1 டீஸ்பூன் எண்ணெய் சேர்த்துருக்குறேன். கடலெண்ணெய், நீங்கள் கடலெண்ணெய் நல்லெண்ணெய் சேர்த்துக்கோங்க. ரீஃபைண்ட் ஆயில் வேண்டாம். ரீஃபைண்ட் ஆயில் ரொம்ப பிசுன்னு இருக்கும். அதனால் நீங்கள் சீசனிங் பண்ணுறதுக்கு எப்போவுமே ரீஃபைண்ட் ஆயில் எடுக்காதீங்க. எந்த எண்ணெய்னாலும் நீங்கள் நல்லெண்ணெயோ கடலெண்ணெயோ எடுத்துக்கோங்க, அது நல்லாவே இருக்கும். அந்த எண்ணெயை போட்டு ஒரு கை வெங்காயம் போட்டு நான் அதை அடுப்பில் போட்டுட்டேன். அது வதங்கிட்டு இருக்கட்டும். அதுக்குள்ளே பார்த்திங்கன்னா அடுத்து இந்த ஒரு சின்ன பேன், அது தாளிக்கிறதுக்கு கொடுத்துருந்தாங்க ஃப்ரீயாக. நான் வாங்கினது மொத்தம் 3, அதுக்கு ஃப்ரீயாக வந்தது இந்த தாளிக்கிற பேன். இது பார்த்திங்கன்னா கேஸ்ட் அயர்ன் கிடையாது, நம்ம இரும்பில் அடித்து செய்வாங்களே அந்த மெட்டலில் தான் இருந்தது. இதுக்கு நம்ம ஜஸ்ட்டு லைட்டாக எண்ணெய் போட்டு, அதாவது ஒரு 2-3 தடவை விளக்கிட்டேன். எல்லாத்தையுமே 2-3 தடவை நல்லா விளக்கிட்டேன். விளக்கின பிறகு கூட பாருங்கள், இதில் ஒரு மாதிரி பெயிண்ட் கோட்டிங் மாதிரி கொடுத்துருக்காங்க. அதனால் இந்த மாதிரி கருப்பு கலர் பெயிண்ட் கலண்டு வருது. அதனால் நான் இதை 2-3 தடவை சூடு பண்ணிவிட்டு, அதாவது ஒரு 2 நிமிஷம் சூடு பண்ணிடுவேன். அதுக்கப்புறம் எடுத்து வச்சுட்டு நல்லா விளக்கிப்பேன். இதே மாதிரி ஒரு 2-3 தடவை அந்த சின்ன பாத்திரத்தை மட்டும், அந்த தாளிக்கிற பாத்திரத்தை மட்டும் நான் விளக்குனேன். மற்றது எல்லாமே 2 தடவை தான் விளக்கிட்டு அதுக்கப்புறம் அந்த பிசுபிசுப்பு தன்மை போன பிறகு எண்ணெய் போட்டு தேய்ச்சிட்டு எல்லா பாத்திரத்துலேயுமே ஒரே மாதிரி தான். இந்த கடாய், அதே போல் அந்த பேனு, அந்த தோசை தவா எல்லாத்துக்குமே நல்லா சூடு பண்ணிவிட்டு நல்லா ஒரு கை நிறைய வெங்காயம் போட்டு 1 ஸ்பூன் எண்ணெய் போட்டு நல்லா பொரிய விட்டுட்டேன். இந்த ப்ராசஸ் நான் ஈவினிங் பண்ணேன். ஈவினிங் பண்ணிவிட்டு அதை ஓவர் நைட் அந்த வெங்காயத்தை அதிலே போட்டு விட்டுட்டேன். அந்த வெங்காயத்தெல்லாம் உடனே ரிமூவ் பண்ணலை. ஏன்னா அவங்க போட்ட எண்ணெயை நம்ம நல்லா தேய்ச்சி கழுவிட்டோம். பாத்திரம் ட்ரை ஆயிடுச்சு, அதில் மாய்ச்சர் எண்ணெயெல்லாம் இல்லை. திரும்ப நம்ம தான் திரும்ப சீசனிங் பண்ணுறோம். அப்படின்னா தான் அந்த பாத்திரம் துருப்பிடிக்காமல் இருக்கும். நீங்கள் சோம்பல் படுறீங்க அல்லது பொருட்களை பத்திரமா வைக்கிற பழக்கம் உங்களுக்கு இல்லை அப்படின்னா உங்களுக்கெல்லாம் இந்த மாதிரி பாத்திரங்கள்லாம் செட்டே ஆகாது. அதாவது சமையல் பண்ணுறதுக்கு முன்னே மெனக்கடணும், சமையல் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் மெனக்கடணும். அப்படின்னா தான் இந்த பாத்திரங்கள்லாம் எப்பவும் பளபளன்னு நம்ம வச்சுருக்க முடியும். நான் இப்படி ஒவ்வொரு பாத்திரமாக விளக்கி 2 தடவை 3 தடவை தேவையை பொறுத்து, அதில் இருக்க பிசுபிசுப்பு தன்மையை பொறுத்து மினிமம் 2 தடவையாவது விளக்கணும். சில பாத்திரங்கள் பிசுபிசுப்பு தன்மையை பொறுத்து 3 தடவையாவது விளக்க வேண்டியது இருக்கும். அந்த தாளிக்கிற பேன் சொன்னால அந்த மெட்டலில் இருந்ததில்ல, இரும்பு மெட்டலில், அது ஒரு 4-5 தடவை விளக்க வேண்டியது இருந்துச்சு. ஏன்னா அதில் ஒரு பெயிண்ட் கோட்டிங் இருந்தது. அதனால் சூடு பண்ணால் கொஞ்சம் ஈஸியாக அதெல்லாம் கலண்டு போகும். அதுக்காக தான் இந்த மாதிரி நான் எல்லாத்தையுமே விளக்கிட்டு சூடு பண்ணிவிட்டு நல்லா ஒரு கை வெங்காயம் போட்டு 2 ஸ்பூன் எண்ணெய் போட்டு நல்லா வதக்க விட்டுட்டேன். லோ ஃப்ளேம்லேயே விட்டுருங்க, ஹை ஃப்ளேமில் விடாதீங்க. நம்ம இரும்பு மெட்டலில் அடித்த பாத்திரத்தை வாங்கும்போது நல்ல புகை வர வரைக்கும் வெறும் தணல்லே நம்ம வைப்போம். அதில் வெங்காயம்லாம் போட மாட்டோம். நல்லா அதில் புகை வரும். அப்படி தான் நான் அந்த சின்ன பேனை வச்சுருக்கிறேன். முதல்ல வெங்காயம்லாம் போடலை, சும்மா அப்படி சூடு பண்ணி நான் விளக்குனேன். அதான் சொன்னால ஒரு 4 தடவை 5 தடவை அந்த தாளிக்கிற கடாய் மட்டும் விளக்குனேன். மற்ற பெரிய கடாய் எல்லாமே இந்த மாதிரி அந்த பிசுப்பு தன்மை போனதுக்கப்புறம் வெங்காயம் மட்டும் போட்டு நல்லா வதங்க விட்டுட்டேன். வதங்க விட்டதை சொன்ன மாதிரி ஈவினிங் இந்த ப்ராசஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு லாங்காக டைம் கிடைக்கும். அதுக்கப்புறம் நம்ம நைட்டு ஃபுல்லாக விட்டுடலாம். கடைசி ரவுண்டு மட்டும் இந்த விளக்குன ஒரு 4-5 தடவை சூடு பண்ணதுக்கப்புறம்
கடைசியாக தூங்க போகிறதுக்கு முன்னே இதை திரும்ப லைட்டாக சூடு பண்ணி அந்த தாளிக்கிற பேன்லேயும் கொஞ்சம் வெங்காயம் போட்டு எண்ணெய் போட்டு வதக்கி அதையும் வச்சுட்டேன். இந்த மாதிரி நான் எல்லாத்துலேயுமே வெங்காயம் போட்டு இப்படி நைட்டு விட்டுட்டேன். காலையில் இந்த வெங்காயம் எல்லாமே எடுத்து தூர போட்டுடலாம். தூர போட்டதுக்கப்புறம் இதை இப்படியே சமையலுக்கு பயன்படுத்தலாமான்னு பண்ணக்கூடாது. ஏன்னா அந்த வெங்காயத்தோட அந்த கரிஞ்ச வெங்காயத்தோட ஸ்மெல்லு, அந்த பிசு எல்லாம் அதில் இருக்கும்ல. திரும்ப ஒரே ஒரு தடவை விளக்கிட்டேன், 2 தடவைலாம் இல்லை. ஏன்னா நம்ம போட்ட எண்ணெய் அந்த வெங்காயத்தோட ஃப்ளேவர் தான் இருக்குது. ஒரே ஒரு தடவை விளக்கிட்டு நீங்கள் சமையலுக்கு பயன்படுத்தினா இப்படியே பயன்படுத்தலாம். அப்படி இல்லை, நீங்கள் அன்றைக்கு நீங்கள் சமைக்க போகிறது இல்லை அப்படின்னா நீங்கள் திருப்பவும் இதை நல்லா தொடச்சிட்டு, ஈரம் இருக்கக்கூடாது, தொடச்சிட்டு நீங்கள் திரும்ப சூடு பண்ணி அதே மாதிரி கடாயில் நல்லா சூடு ஏறினதுக்கப்புறம் ஒரு 1/2 டீஸ்பூனோ 1 டீஸ்பூனோ தேவையை பொறுத்து நீங்கள் போட்டு ஃப்ரண்ட் அண்ட் பேக் நல்ல ஒரு சின்ன ஒரு கிளாத்தோ அல்லது அது பேர் என்னது டிஷ்யூ பேப்பர் வச்சு நீங்கள் நல்லா எல்லா இடத்துலையும் அந்த எண்ணெய், அந்த சூடான எண்ணெய் படுற மாதிரி தேய்ச்சி எடுத்துக்கணும். ஃப்ரண்ட் அண்ட் பேக் ஒரு இடம் கூட விடக்கூடாது. பிடி, அதனுடைய பிடி எல்லாத்துலேயுமே நீங்கள் நல்லா அந்த எண்ணெயை போட்டுக்கணும். அந்த பாத்திரம் சூடு ஏறினதுக்கப்புறம், கை பொறுக்கிற சூடு ஏறினதுக்கப்புறம் எடுத்துட்டு நீங்கள் நல்லா எண்ணெய் போட்டுட்டு எடுத்து நீங்கள் ஸ்டோர் பண்ணிக்கிற வேண்டியதான். 10 நாள் கழித்து சமைச்சாலும் சரி, 5 நாள் கழித்து சமைச்சாலும் சரி, அந்த பாத்திரத்தில் துருவோ எதுவுமே வராது. நீங்கள் சமைக்கிறதுக்கு முன்னே திரும்ப அதே மாதிரி விளக்கணும். விளக்கிட்டு தான் ஒரு 2 தடவை விளக்கிட்டு தான் திரும்ப நீங்கள் சமையலுக்கு பயன்படுத்தணும். இந்த பிசுபிசுப்போடே திரும்ப தூக்கி அப்படியே சமைச்சிடக்கூடாது. சொன்ன மாதிரி இந்த தாளிக்கிற கடாய் மட்டும் ஒரு 4-5 தடவை செய்ய வேண்டியிருந்துச்சு. ஏன்னா அதில் ஒரு பெயிண்ட் மாதிரி வந்துட்டு இருந்ததுன்னு சொன்னால அதை அந்த மாதிரி பார்த்துக்கோங்க பாத்திரத்தில். ஏன்னா டிஷ்யூ பேப்பர் வச்சு துடைக்கும் போதே உங்களுக்கு தெரிஞ்சிடும். அதனால் அது மட்டும் நான் 2-3 தடவை, அதாவது 4-5 தடவை நான் விளக்கிட்டு நைட்டு தான் அதுக்கு எண்ணெய் விட்டு வெங்காயம் போட்டு வதக்கி அப்படியே எல்லா பாத்திரத்தோடையும் வச்சுட்டு காலையில் எல்லா பாத்திரத்தையுமே கழுவிட்டேன். அதோட இதையும் கழுவுனேன். இதுவும் சமையலுக்கு ரெடி ஆகிட்டு. இதுலேயுமே அந்த கலர் எல்லாமே போயிடுச்சு. பேக் சைடில் மட்டும் கொஞ்சம் கலர் வந்துட்டு இருந்தது. பேக் சைடு தானே, அது நாளாக நமக்கு போயிடும். ஃப்ரெண்டில் உள்ளுக்கு மட்டும்தான் நான் கான்சன்ட்ரேட் பண்ணேன். ஏன்னா அது நமக்கு சுத்தமாக போகணும். ஏன்னா அது நமக்கு சாப்பாட்டோடு மிக்ஸ் ஆகிடக்கூடாது. இந்த மாதிரி எல்லாத்தையும் விளக்கிட்டு இந்த மாதிரி நல்லா வைப் பண்ணிவிடுங்க. அதுதான் சொல்லுவேன், ஒரு ட்ராப் கூட இருக்கக்கூடாது. அதுக்கு தான் நீங்கள் கை பொறுக்கிற சூடு வர வரைக்கும் நல்லா சூடு பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் எண்ணெய் போட்டுக்கிட்டீங்க அப்படின்னா நீங்கள் சீசனிங் பண்ணி வைக்கிறது தைரியமாக வைக்கலாம். அதில் நீங்கள் ஈரத்தோடு எண்ணெய் போட்டிங்கனாலும் ஒருவேளை ஒரு பக்கத்தில் அது சூடாக இல்லை, தண்ணி தான் அதிகமாக இருந்துச்சுன்னா நீங்கள் வச்சுட்டு 10 நாள் கழித்து பார்க்கும்போது அது ஒரு பக்கத்தில் கூட அது துருப்பிடிச்சி போய் இருக்கலாம். ஏன்னா நம்ம காசு கொடுத்து வாங்கியிருக்கோம். எனக்கு இந்த 3 பாத்திரம் பார்த்திங்கன்னா 3400 அப்படி வந்தது. அதுக்கு அந்த சின்ன தாளிக்கிற பேன் ஃப்ரீ கொடுத்துருந்தாங்க. ஏன்னா ஆஃபரில் முன்ன பின்ன இருக்குது. இப்போ 3000 போட்டுட்ருக்காங்க, சில டைம் 3500 இருக்குது. அதனால் உங்களுக்கு இந்த ஆஃபரை பொறுத்து நீங்கள் பார்த்து வாங்கிக்கோங்க. ரொம்ப ஆனால் யூஸ்ஃபுல்லாக இருக்குது. இது வாங்கினதுக்கப்புறம் எனக்கு சமையல் டைம் பாதி ஆயிடுச்சு. வெங்காயம் தக்காளி வதக்கிறது, பிரியாணி எதுக்கு வதக்கினாலுமே இதில் வதக்கிட்டு குக்கருக்கு மாற்றிடுறது. அப்படின்னா நமக்கு சட்டுன்னு வேலை ஆகிடுது. ஆனால் என்ன, இந்த பாத்திரங்களை நம்ம மெயின்டைன் பண்ணுறது கொஞ்சம் கஷ்டம்தான். அதாவது ஒவ்வொன்று பாத்திரம் வெயிட்டு வேறு, 2 கிலோ, 2 300, 1 900 அப்படி இருக்குது ஒவ்வொரு பாத்திரத்தோட வெயிட்டும். அதனால் அதை யூஸ் பண்ணும்போது ரொம்ப கவனமாக அதை நம்ம கையாளணும். ஏன்னா காலில் கிலோ விழுந்துடக்கூடாது. அதே போல் பாத்திரங்கள் விளக்கும் போதும் மற்ற பாத்திரங்களோட சேர்த்து இதை போட்டு வளர்க்க முடியாது. நிறைய பேர் தண்ணியில் ஊற வச்சு வாஷ் பண்ணுறது, சோப்பு தண்ணியில் ஊற வச்சு வாஷ் பண்ணுறது, இந்த மாதிரிலாம் பண்ணுவாங்க. அப்படி எதுவுமே பண்ணக்கூடாது. இமிடியேட்டாக நம்ம சோப்பு போட்டு வாஷ் பண்ணி பிசுப்பாக எடுத்துட்டு அதுக்கப்புறம் நம்ம சமையல் பண்ணிக்கிற வேண்டியதுதான். இல்லை நீங்கள் சமையல் பண்ணி முடித்தாலும் திரும்ப இதே மாதிரி உடனே சூடு பண்ணிவிட்டு வாஷ் பண்ணிவிட்டு நல்லா சூடு பண்ணிவிட்டு அந்த சூடு இருக்கும்போதே கொஞ்சம் ஒரு 1/2 டீஸ்பூன் எண்ணெயை போட்டு ஃப்ரண்ட் அண்ட் பேக் எல்லாம் போட்டுட்டு ஒரு டிஷ்யூ பேப்பரோ ஒரு கிளாத்தோ வச்சுக்கோங்க. நல்லா எல்லா இடமும் இந்த மாதிரி தேய்ச்சி விட்டுருங்க. அப்படின்னா தான் உங்களுக்கு பாத்திரம் லைஃபுக்கு நல்லா கொடுக்கும். நல்ல லாங்காக நீங்கள் வச்சு பயன்படுத்தலாம். அதாவது நான்ஸ்டிக்கை 100% அவாய்ட் பண்ணிடுவீங்க. நீங்கள் ஒரு தடவை இதை வாங்கி பழகுனீங்கன்னா உங்களுக்கு கவனம் குறைவு இருக்குது, நான் பொருட்களை பத்திரமா வச்சுக்க மாட்டேன் அப்படின்னு நினைக்கிறவங்க ஒன்று வாங்கி ட்ரை பண்ணி பாருங்கள். மெயின்டைன் பண்ண முடிஞ்சிச்சுன்னா அடுத்த செட்டு வாங்குங்க. அப்படி தான் நான் சொல்லுவேன். என்னை பொறுத்தளவுக்கு நான் பொருட்களை ரொம்ப கவனமாக கையாளுவேன், பத்திரமாகவும் வச்சு யூஸ் பண்ணுவேன். அதனால் நான் தைரியமாக வாங்கிட்டேன். வாங்கினதுக்கப்புறம் எனக்கு சமையல் ஈஸி ஆகிட்டு, சரி உங்களுக்கும் அதை டீட்டெயிலாக கொடுத்துட்டேன். இப்படி தான் நீங்கள் சீசனிங் பண்ணி வந்தாலுமே நீங்கள் அதில் இருக்க அந்த சீசனிங் எல்லாம் ரிமூவ் பண்ணணும். நல்லா சோப் போட்டு வாஷ் பண்ணிவிட்டு திரும்ப சூடு பண்ணி அதில் வெங்காயம் வதக்கி அதை ஓவர் நைட் வச்சுட்டு நெக்ஸ்ட் டே எடுத்து நீங்கள் வாஷ் பண்ணிவிட்டு
திரும்ப நீங்கள் சமையலுக்கு பயன்படுத்தலாம். நம்ம வாஷ் பண்ணி சீசன் பண்ணது திரும்ப சமைக்கிறதுக்கு முன்னே இப்படி தான் இருக்கும் பாருங்களேன். நம்ம ஒரு 10 நாளைக்கு முன்னே போட்டு வச்சுருக்கோம். இந்த எண்ணெயோடே தான் இப்படி இருக்கும். இதில் ஒரு துரு எதுவுமே கிடையாது. இப்போ நான் இதில் சமைக்க போகிறேன், பொரிக்க போகிறேன். அப்போ நான் என்ன செய்ய போகிறேன், இதை எடுத்துட்டு இதை திரும்ப வாஷ் பண்ணணும். கண்டிப்பாக ஒரு 2 தடவை வாஷ் பண்ணால் தான் இதில் நம்ம 10 நாளைக்கு முன்னே போட்ட எண்ணெய் ஒரு காம்புன ஸ்மெல் இருக்கும். எண்ணெயில் ஒரு கெட்டுப்போன ஸ்மெல் வரும்ல, அந்த ஸ்மெல் வந்து காற்றோட எவாப்ரேட் ஆகும்போது அந்த ஸ்மெல் வரும். அதனால் நீங்கள் ஒரு 2 தடவை இதை நல்லா விளக்கிட்டு அதுக்கப்புறம் தான் நீங்கள் இதில் வந்து குழம்போ கிரேவியோ அல்லது வந்து பொரிக்கிறீங்கன்னா பண்ணணும். இப்போ நான் வந்து இதில் ஃப்ரை தான் பண்ண போகிறேன். ஃப்ரை பண்ணதுக்கப்புறம் மீதி என்ன இருந்ததுன்னா இம்மீடியட்டாக பாத்திரம் மாற்றிடுங்க. இங்கே பாருங்கள், நான் சீசன் பண்ணதை வாஷ் பண்ணி எடுத்துகிட்டு வந்திருக்கேன். வாஷ் பண்ணி எடுத்துகிட்டு வரும்போது இப்படி தான் இருக்குது, நல்ல ட்ரையாக இருக்குது பாருங்கள், அதில் எண்ணெய் தன்மையே இல்லை. இதில் நம்ம வந்து அடுப்பில் வச்சுட்டு நம்ம வந்து எண்ணெய் ஊற்றி வதக்கிறதோ தாளிக்கிறதோ எதுனாலும் பண்ணிக்கலாம். முடித்ததுக்கப்புறம் வந்து இம்மீடியட்டாக பாத்திரம் மாற்றிடணும். நீங்கள் வந்து எண்ணெயில் பொரிச்சாலும் சரி அல்லது கிரேவி பண்ணுறீங்க, அதுவும் கிரேவி சுக்கா குழம்பு இந்த மாதிரிலாம் பண்ணுறீங்கன்னா இம்மீடியட்டாக இரும்பு கடாயிலேருந்து இரும்பு பாத்திரத்துலேருந்து நீங்கள் மாற்றிடணும். இதே இது நம்ம ஃப்ரை பண்ணுறோம், ஒரு தோசை சுடுறோம், ஆம்லேட் போடுறோம்னா நம்ம அதில் வச்சுருக்க மாட்டோம், இம்மீடியட்டாக எடுத்துருவோம். ஆனால் சுக்காலாம் பண்ணால் நம்ம அதிலே வைக்க பார்ப்போம்ல, அப்படி வைக்காதீங்க. அதே போல் பொரிச்சா கூட எண்ணெயை அதில் ரொம்ப நேரம் வச்சிட்ருக்காதீங்க. அதில் இருக்க எண்ணெயை நம்ம வந்து வேறு பாத்திரத்துக்கு மாற்றிட்டு அதுக்கப்புறம் உடனே நீங்கள் இந்த பாத்திரங்களை கழுவி அந்த சூடு ஆறுனதுக்கப்புறம் பாத்திரங்களை கழுவி இம்மீடியட்டாக நீங்கள் வந்து அடுப்பில் வச்சு லைட்டாக சூடு பண்ணி 2 ட்ராப் எண்ணெயை போட்டு நல்ல பாத்திரம் ஃபுல்லாக நல்லா வந்து தேய்ச்சி சீசன் பண்ணி எடுத்து வச்சுருங்க. அப்படி வச்சுக்கிட்டே இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து பாத்திரத்தில் துருன்றது ஏறாது. ரொட்டீனாக பண்ணுங்கள். 4 பாத்திரம் வச்சுருக்கிறீங்கன்னா இன்றைக்கு ஒரு பாத்திரம் எடுத்தால் நாளைக்கு ஒரு பாத்திரம் எடுங்க. லாங்காக யூஸ் பண்ணாமையும் வைக்காதீங்க. அப்படி வைக்கும்போதும் பாத்திரத்தில் ஒரு ஸ்மெல் வந்துடும். நீங்கள் வருஷத்தில் ஒரு நாள் தான் எடுக்கிறீங்கன்னா அது விளக்குறதுக்கே போதும் ஆயிரும். இந்த எண்ணெயோட பிசு தன்மை இருந்துகிட்ருக்கும். அதே போல் பாத்திரம் மேலே அடுக்கி வைக்காதீங்க. ஒரு பாத்திரத்துக்கு மேலே ஒரு பாத்திரத்தை அடுக்கி வைக்காதீங்க. முடிஞ்ச வரைக்கும் தனித்தனியாக வைங்க. அதுக்கேற்ற மாதிரி ரேக் வச்சுக்கோங்க. இதெல்லாம் நீங்கள் ஃபாலோ பண்ணிங்க அப்படின்னா பாத்திரம் ரொம்ப அழகாக இருக்கும். இதே மாதிரி சமையலும் உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். கண்டிப்பாக இன்றைக்கு வீடியோ உங்கள் எல்லாருக்கும் யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அழகு உங்கள் கையில், ஆரோக்கியம் உங்கள் கையில். மீண்டும் புது வீடியோவில் சந்திக்கலாம். பாய்.